சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூல ரெண்டாவதா ஒன்று பார்க்குறோம் இல்லையா, நான் டேக்ஸ் ரெவன்யூ, வரிசாரா வருவாய். ஸோ இந்த வரிசாரா வருவாயா இவங்களுக்கு என்னென்ன பணம்லாம் போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த வரிசாரா வருவாயா முதன்மையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிசோர்சஸ் வந்து இருக்குங்க, ஒரு சில வளங்கள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா நான் பார்க்கக்கூடியது என்னன்னா ஃபீ, கட்டணம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா நமக்கு ஒரு சில கட்டணங்களை வழங்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இதை நாம் பார்க்கலாம். இதில் இருந்து நாம் ஏதாவது ஒரு இ சேவை மையத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், 60 ரூபா பணம் கொடுக்குறோம், ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்குறாங்க. இல்லை ஒரு பார்க்குக்கு போகிறோம், 5 ரூபா கட்டணம் கட்டுறோம், அப்போ தான் உள்ளே விடுறாங்க. ஸோ இல்லை இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின்ஸ் இந்த மாதிரியான இடங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கட்டணத்தை கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரியான சர்வீசஸை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டணங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தண்டத்தொகை. ஃபைன் அப்படிங்கும்போது ஒரு டிராஃபிக்ல மீறப்படும் போது ஒரு ஃபைன் கட்டுறதா இருக்கலாம், ஒரு போலீஸ்ல ஒரு ஃபைன் கட்டுறதா இருக்கலாம், கோர்ட்ல போயிட்டு ஒரு சில ஃபைன் கட்டுறதா இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வருவாயா போகும். ஸோ அதுக்கடுத்து ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய வருவாய்கள். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வேஸ்லேருந்து அவங்களுக்கு வருவாய் வரும், இபியிலேருந்து வருவாய் வரும், டிரான்ஸ்போர்ட்லேருந்து வருவாய் வரும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ள வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேம்பாட்டு நிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி மேம்பாட்டு நிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சப்போஸ் ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு எம்டி லேண்டாக கிடக்குது, இந்த சைடு ஒரு 50 ஏக்கர் இருக்குது, இந்த சைடு ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி இருக்கு. திடீர்னு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழியை சின்னதாக ஒரு ரோடு போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 சிட்டியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோடு போடுறாங்க. இப்படி ரோடு போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய மதிப்பு என்ன ஆகுங்க, லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா இதை சுற்றி இருக்கக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் பணம் வசூலிக்கும். பாருங்க, நாங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு ரோடு போடுறோம், பாலம் கட்டுறோம், கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரிபியூஷனை வாங்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டர்மெண்ட் லே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மேம்பாட்டு நிதி அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஸோ அதுக்கடுத்து கிஃப்ட், யாராவது நாம் அன்பளிப்பா அரசுக்கு பணம் கொடுக்கலாம், கிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மானியங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அரசாங்கம் ஒரு சின்ன அரசாங்கத்துக்கு கொடுக்கும், ஒரு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கும், மாநில அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானியங்களாக வழங்கும். இதை பற்றிலாம் பின்னாடி பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து உதவிகள், இந்த ஏதாவது ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து உதவி வாங்குறதா இருக்கலாம், ஒரு இயற்கை பேரிடரின் போது ஒரு உதவி வாங்குறதா இருக்கலாம், அதுவுமே அவங்களுடைய வருவாயா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மரண தீர்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எஸ்சட்ஸ். மரண தீர்வைனா என்னன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு வாரிசில்லா சொத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சொத்து வந்து ஒரு லீகல் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சட்டப்பூர்வ வாரிசு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருவாயை அவங்க வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவங்களுடைய இதை பார்க்கலாம். சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் ஹேர் கிடையாது. ஸோ அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தமிழ்நாடு அரசாங்கம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கர்நாடக அரசாங்கம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு வருவாயை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அரசுக்கு அதிலேருந்து வரக்கூடிய வருவாயை வச்சு அவங்க ரெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? மரண தீர்வை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அன்பளிப்புகள், மானியங்கள், உதவிகள் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை